இந்த நாளிலும் கூட இந்த நாட்களிலே மிக வலிமையாக பரவி கொண்டிருக்கும் ஒரு இயக்கம் அல்லது ஒரு மார்க்கம், அதை நாத்திகம் என்று சொல்லலாம். ஒரு காலத்திலே, பைபிளின் காலத்திலேயே கிமு 1000 போன்ற நாட்களிலே தாவீது சொல்லும்போது தேவன் இல்லை என்று மதிகட்டவன் சொல்லித் திரிகிறான் என்று அந்த நாட்களிலே இப்பேற்பட்ட கொள்கைகள் இருந்திருக்கிறது. இந்தியாவில் பார்க்கும்போது புத்த மதம், ஜெயின மதம், இந்த 2 மதங்களுமே தேவ நம்பிக்கையற்ற கோட்பாடுகளாக இருந்து வலிமை பெற்று வேறு பல கொள்கைகளினால முன்னேறி வந்தது. அதன் பிறகு நாம் விசுவாசிக்கிறபடி அப்போஸ்தலர் தோமா இந்தியாவுக்கு வந்தபடியினாலே, அவர் சுவிசேஷத்தை கொண்டு வந்ததினாலே இப்பேற்பட்ட மார்க்கங்களில் பெரும் மாறுதல் அடைந்தது. இந்தியாவிலே கடவுள் பக்தி அதிகரித்தது என்று பார்க்கிறோம். ஆகிலும் அந்த 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு என்லைட்மென்ட், ரிஃபார்மேஷன், ரினைசான்ஸ் இப்பேற்பட்ட காலங்கள் வந்த பிறகு மக்கள் தேவனுடைய நம்பிக்கையை குறித்து கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். பல அறிஞர்கள் கடவுள் இல்லை என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். குறிப்பாய் 19ஆம் நூற்றாண்டிலே வந்த The Origin of Species, சார்ல்ஸ் டார்வின் என்பவர் எழுதிய அந்த புத்தகத்தின் மூலமாய், எவல்யூஷன் மூலமாய் தான், பரிணாம கோட்பாட்டின் மூலமாய் தான் மனுக்குலம் வந்தது என்று சொல்லி அந்த கோட்பாடு வர ஆரம்பித்தது. அது இன்றளவுக்கும் வேகமாய் பரவி கொண்டிருக்கிறது. அநேகர் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். நம்முடைய தமிழகத்தை பார்த்தோம் என்று சொன்னாலும் கூட திராவிட சமயங்கள், திராவிட கட்சிகள் வந்த பிறகு இந்த கோட்பாடுகள் பரவி இருக்கிறது. குறிப்பாய் ஈவேரா பெரியார், தந்தை பெரியார் அவருடைய கருத்துக்கள் மூலமாய் தேவன் இல்லை என்று சொல்லி அவர் அதிகமாய் பரப்பினார். அவருடைய அடியவர்கள் இன்றைக்கு அந்த கொள்கையை வைத்திருக்கிறார்கள். ஆகிலும் அவருடைய படுக்கையிலே அவர் இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று சொன்னதாய் அவரை சந்தித்து விட்டு வந்த சிலர் சொல்லி இருக்கிறார்கள். அவருடைய சீஷர்கள் சிலரும் அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தவறாய் ஒன்றுமே சொன்னதில்லை. கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய ஜாதி எதிர்ப்பு கோட்பாடு அதெல்லாம் அடிபட்டு விடும் என்பதனாலே தான் அப்படி உபயோகித்தார் என்று சொன்னதாய் சொல்லுகிறார்கள். நமக்கு அதை குறித்து தெரியவில்லை. நம்முடைய பகுதிகளிலும் இன்றைக்கு அநேக இதை செய்து வருகிறார்கள். ஆனபடினால் இன்றைக்கு பல சபைகளும் கூட இதையெல்லாம் குறித்து இன்றைக்கு பேசவில்லை. நாத்திகம் என்றால் என்ன, இன்றைக்கு நாத்திகத்தினுடைய வலிமை என்ன என்று இதை குறித்தே பேசாதபடினாலே நாத்திகர்கள் வந்து பேசும்போது அநேகர் அவருடைய வலையிலே விழுந்து விடுகிறார்கள். ஆனபடினாலே நாத்திகத்தை குறித்து நாம் சில காரியங்களை அறிந்திருப்பது நலம் என்று தோன்றுகிறது. முதலாவது காரியம், நாத்திகம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது, பைபிளிலிருந்து பார்த்தால் பைபிளிலே ஒரு என்ன சொல்வது, தேவன் இருக்கிறார் என்கிற கோட்பாடோடு தான் தொடங்குகிறது. எதுவுமே அதை சந்தேகத்திற்கு இடமான கேள்வியோ யோசிப்பதற்கேற்ற கேள்வியோ பைபிளில் எங்கேயுமே இல்லை. ஆதியாகமம் 1:1 பார்க்கும் போதே ஆதியிலே தேவன் படைத்தார் என்று சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்டாகவே பைபிளில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே பிரிசம்ஷன்ஸோ எதுவுமே கிடையாது. பைபிளிலே பார்க்கும்போது எல்லாமே ஒரு டிக்ளரேஷனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் தேவன் தான் செய்தார் என்று சொல்லி தேவனுடைய எக்ஸிஸ்டன்ஸ், தேவன் இருக்கிறார் என்பதை குறித்து பைபிள் ப்ரூவ் பண்ண என்றைக்குமே முயற்சி பண்ணினதில்லை. எந்த புத்தகத்திலும் எந்த ஆத்தரும் தேவன் இருக்கிறார் என்பதை ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணினதே இல்லை. இருக்கிறார் என்பதை அவர்கள் அடித்து பேசி இருக்கிறார்கள். எல்லா புத்தகங்களையும் பார்க்க முடியும். ஏத்திசம் என்று சொல்வது அது 2 கிரேக்க வார்த்தைகளுடைய கலவையாக இருக்கிறது. ஏ ஆல்பா, இன்னொன்று தியோஸ். ஏ என்று சொல்லும் போது லேக் ஆஃப், தியோஸ் என்று சொல்லும் போது காட், தேவன் இல்லை என்கிற கோட்பாடு. நாத்திகம் என்று சொல்லுவது தேவன் இல்லை என்று சொல்லுவதே அவருடைய கோட்பாடு. அவருடைய ஏத்திசம் என்ற வார்த்தையின் அடிப்படையில் தெரியும், தேவன் என்று ஒருவர் யாருமே கிடையாது. இது உண்மையா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். பல மார்க்க முறைகள், பல நம்பிக்கை முறைகள் இந்த பூமியிலே இருக்கிறது. பைபிளிலே பார்க்கும்போது நான் சொன்னது போல சங்கீதம் 14:1, 53:1 ஒரே சங்கீதங்களின் புத்தகத்திலே ஒரே சங்கீதம் 2 தடவை வருகிறது. அதில் இந்த வார்த்தை தான் முதலாவது வருகிறது, தேவன் இல்லை என்று சொல்லி மதிகெட்டவன் சொல்லி திரிகிறான் என்று சொல்லி. நாத்திகத்தை இன்னும் பல மார்க்க பிரிவுகள் நம்பிக்கையிலிருந்து வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும். பலர் பல கடவுள் கோட்பாடுகளை நம்புகிறார்கள். பல கடவுள்கள் இந்த பூமியிலே இருக்கிறார்கள், அண்டத்திலே இருக்கிறார்கள். அதை பாலித்திசம் என்று சொல்வார்கள். இன்னொரு கூட்டத்தார் பேந்திசம் என்று சொல்வார்கள்.
எல்லாரும் கடவுள் தான், நீ வணங்குவதும் கடவுள் தான், நான் வணங்குவதும் கடவுள் தான், ஏன் நீயும் ஒரு கடவுள் தான், நானும் ஒரு கடவுள் தான் என்று சொல்வார்கள். இன்னொரு கோட்பாடு ஹீனோதீசம் என்று சொல்வார்கள். இந்த கூட்டத்துக்கு இவர் கடவுள் சொல்லுவாங்க. ஐரோப்பாவுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து கடவுள், இந்தியாவுக்கு சிவன் கடவுள். இயேசு கிறிஸ்து ஒரு ஐரோப்பிய ஒரு கடவுளாகவே பலர் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மோனோதீசம், ஒரே ஒரு கடவுள் தான் உண்டு என்று சொல்லி, இதெல்லாம் இந்த தீசமிலிருந்து வித்தியாசப்பட்டதுதான் ஏத்தீசம், கடவுள் இல்லை என்று சொல்லுகிற கோட்பாடு. நாம் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆதி கிறிஸ்தவர்களை நாத்திகர்கள் என்றுதான் ரோமர்கள் கருதினார்கள். யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் என்று ரோமர்கள் கருதினார்கள். ஏனென்று சொன்னால், ரோமர்கள் ஒவ்வொரு இடத்தையும் போய் பிடிக்கும் போது அந்த ஊரில் உள்ள அந்த தேசத்தில் உள்ள ஒன்னி வணங்குகிற கடவுள் யார் என்று கேட்பார்களாம். கேட்டுவிட்டு அவர்கள் வைக்கிற இடத்துல இந்த ஒரு சிலையும் கொண்டு வைத்து விட்டு அப்படி அந்த எல்லா தேவர்களுடைய சிலைகளையும் கொண்டு வைத்து விடுவார்கள். யூதர்களிடம் வந்து கேட்டார்கள், உங்களுடைய கடவுளுடைய சிலையை தாருங்கள், நாங்கள் அதை வைக்கிறோம் என்று சொல்லி. அப்போது இவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு என்று சிலை வைக்க கூடாது என்று கட்டளை இருக்கிறது. கடவுள் வந்து அவர்கள் சிலையால் அவரை வெளிப்படுத்த முடியாது, அவர் ஆவியா இருக்கிறார் என்று சொல்லி. ஆனா அப்படினாலே அவர்களுக்கு இது விளங்காததுனாலே இவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார்கள் போல என்று சொல்லி விட்டு விட்டார்கள். கிறிஸ்தவர்களை பார்க்கிற நம்பிக்கைகளை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கும் போது, ரோமர்கள் முதலாவது யூத பிரிவில் ஒரு பிரிவு தான் கிறிஸ்தவம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு 60 வரும்போதுதான் இது வேற மார்க்கம் என்று தெரிந்து கொண்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போது இவர்களும் இதை போலதான் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவர்களையும் அவர்கள் நாத்திகர்கள் என்றுதான் நம்பினார்கள். இரண்டாவது காரியம், இது ஒரு முக்கியமான காரியம். நாத்திகர்கள் மற்ற மார்க்கத்தாரை சொல்லுகிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு, இவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள், ஐடோலேட்டர்ஸ். மற்ற மார்க்கத்தாரை பார்க்கும்போது அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் என்று சொல்லி எல்லாரையும் பரிகாசம் பண்ணுவார்கள். கிறிஸ்தவர்களையும் அந்த சிலுவை அடையாளங்களையோ மற்ற காரியங்களையோ சொல்லி விக்கிரக ஆராதனைக்காரர்கள் சொல்வார்கள். ஆனால் நாத்திகமே விக்கிரக ஆராதனையை ப்ரமோட் செய்கிறது. நாத்திகம் விக்கிரக ஆராதனையை மறைமுகமாக ப்ரமோட் செய்கிறது. என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, ஒரு மனுஷன் தேவன் என்று சொல்லப்படுகிற ஒருவரை அவன் புறக்கணித்தார் இல்லை என்று சொன்னால், அவனுடைய மனம் ஒரு நபரை தேடுகிறது, ஏங்குகிறது. அவன் தேவன் என்கிற ஒரு கான்செப்டை புறக்கணித்தால் மென்டலாகவோ பிசிக்கலாகவோ யாரையாவது அவன் மனதிலே உருவாக்கி விடுகிறான், இல்லாவிட்டால் எழுப்பி விடுகிறான். அது டெய்டி என்கிற அடிப்படையில் வராவிட்டாலும் கான்செப்ட் என்கிற அடிப்படையில் வரும். அநேக ஃபால்ஸ் காட்ஸை ஏத்திசம் உருவாக்கி இருக்கிறது. என்ன என்று பார்க்கும்போது, முதலாவது ஹியூமனிசம் என்கிற ஒரு கான்செப்ட். மனிதன் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவன், மனிதனே பிரதானமானவன், மனிதனே எல்லாவற்றிலும் வலிமை மிக்கவன், மனிதனே கடவுள் என்கிற நிலைமைக்கு அவர்கள் உயர்த்தி பேசுகிறார், ஹியூமனிசம் என்று சொல்கிறார்கள். இதைதான் சாத்தான் முதலாவது சொன்னான் ஆதியாகமம் 3:5, நீங்கள் தேவர்களை போல் மாறுவீர்கள் என்று சொல்லி சாத்தான் சொன்ன முதல் லையை இன்றைக்கு ஏத்திசம் ப்ரமோட் செய்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது செக்குலரிசம். உலகத்திலே எல்லாமே உனக்கு இருக்குது, இந்த உலகம்தான் உனக்கு எல்லாமே, செக்குலர் வேர்ல்டு தான் உனக்கு சந்தோஷம், இங்கேதான் உனக்கு எல்லாம் கிடைக்கும், உனக்கு வாழ்க்கையே அதற்காய் வாழு என்று சொல்லி இந்த கான்செப்டை இவர்கள் ப்ரமோட் செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகம்தான் உனக்கு கடவுள் என்று சொல்லி இந்த விக்கிரக ஆராதனை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். மூன்றாவது நேச்சுரலிசம் என்று சொல்கிற ஒரு கோட்பாடு. இயற்கை ஆர்வல நாமும் இயற்கையை நேசிக்கிறோம், இயற்கையை நாமும் பாதுகாக்க வேண்டும். ஆனால் இவர்கள் வாழ்க்கை முழுவதும் இயற்கை என்று சொல்லி தேவையில்லாத காரியங்களிலே இயற்கையை ப்ரமோட் செய்கிற அளவிலே இவர்கள் சாத்தான் திசை திருப்பி அதையே ஒரு டெய்ச்சியாக மாற்றி ஏமாற்றி கொண்டிருக்கிறான். நான்காவது சயின்டிசம் என்று சொல்லும் போது விஞ்ஞானம் தான் கடவுள், விஞ்ஞானம் வளர வளர உனக்கு அறிவு கூடிக்கொண்டிருக்கிறது, விஞ்ஞானத்தினால் தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைகள் ஒன்றுமில்லை, விஞ்ஞானமே கடவுள் என்கிற நிலைமையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விஞ்ஞானிகள் அநேக தவறுகளை செய்திருக்கிறார்கள், அவருடைய கண்டுபிடிப்புகள் தவறாக இருக்கிறது. ஒரு காலத்திலே சொன்னார்கள் அணுவை பிளக்கவே முடியாது என்று சொல்லி தியரி எல்லாம் போட்டார்கள், அது பின்னாடி உடஞ்சி போச்சு, அணுவை பிளந்து காண்பித்து விட்டார்கள். புளூட்டோவை குறித்து சொல்லும் போது அது சோலார் சிஸ்டம்ல 9வது என்று சொன்னார்கள், இப்பொழுது பிளானட்டே இல்லை என்று சொல்லுகிறார்கள். இப்படி விஞ்ஞானத்தினுடைய கணிப்புகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த பைபிள் இதுவரை மாற்றப்படவே இல்லை, விஞ்ஞானத்தை ப்ரமோட் செய்து ஏமாற்றுகிறார்கள். ஐந்தாவது பாசிட்டிவிசம். நீ பார்க்கிறதை நம்பு,
நீ எதெல்லாம் காண்கிறாயோ அதுதான் உண்மை, நீ பார்க்கிறது தான் உண்மை, ஏதோ பார்க்காததை நம்பிக்கொண்டிருக்காதே, இயேசுவை நம்பாதே, நீ பார்க்கிறது தான் உண்மை என்று சொல்லி அதை ப்ரமோட் செய்கிறார்கள். ஆறாவதாக மெட்டீரியலிசம். நீ ஒரு பொருளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு பொருட்களை சம்பாதி. இயேசு ஒரு உண்மையை சொல்வார், ஒரு ஐஸ்வர்யவான் தனக்கு என்னெல்லாம் சம்பாதிக்க வேண்டுமோ சம்பாதித்து களஞ்சியத்தை கட்டுகிறான் செய்கிறான், ஆனால் அவனை பார்த்து தேவன் சொல்கிறார், மதிகெட்டவனே. அவர்கள் எல்லாம் இந்த ஏத்திசம் என்கிற கேட்டகரியில தான் வருகிறார்கள். இந்த கேட்டகரியில் வருகிற எல்லாரையும் பைபிள் சொல்லுகிறது ஃபூல் என்று தான் சொல்லுகிறது. அந்த இடத்திலும் தேவன் ஃபூல் என்று தான் சொல்லுகிறார். இன்டலெக்சுவலிசம். மனிதனுடைய லாஜிக்காலும் அறிவு திறமையாலும் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம். உனக்கு அறிவு வளர 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 நீ எல்லாவற்றையும் நீ செய்ய முடியும் என்று சொல்லி இவர்கள் பேசுகிறார்கள். எக்ஸிஸ்டென்ஷியலிசம் என்று அடுத்த ஒரு கொள்கையை சொல்லுவார்கள். எமோஷன். நான் உணர்ந்து பார்த்து சரி என்று சொன்னால் அதுதான் எனக்கு சரி. நாத்திகன் ஏன் சொல்லுகிறான்? எனக்கு உணர்ந்து பார்த்த அளவிலே கடவுள் இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது, என் உணர்ச்சிகள் சொல்லுகிறது, ஆனபடினாலே கடவுள் இல்லை. உணர்ச்சிகளுக்கு அதிக இடம் அளிக்கிறவர்கள். இது எல்லா இடங்களிலும் இருக்கிறது, பல மதங்களிலும் இருக்கிறது, கிறிஸ்தவத்திலும் இருக்கிறது, கத்தோலிக்கத்தில் இருக்கிறது. பைபிள் எனக்கு முக்கியம் இல்லை, அப்படி உணர்ந்தேன், அதை பார்த்தேன், அதனால அதுதான் சரி என்று சொல்லி இந்த எமோஷனலிசம் பரவி வருகிறது. ரிலேட்டிவிசம் என்கிற ஒரு கோட்பாடு. பர்சனல் வியூ பாயிண்ட். எனக்கு எது சரியா தோணுதோ அதுதான் சரி. நாத்திகர்கள் இதை தான் சொல்லுவார்கள், உன்னை நீ அறிந்து கொள், நீ உன்னையே அறிந்து கொள், உனக்கு எது சரின்னு தோணுதோ அதுதான் சரியாக இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். பிராக்மேட்டிசம் என்கிற ஒரு கோட்பாடு, எல்லாத்தையும் பிராக்டிக்கலாக வைத்து பார்க்க வேண்டும் என்று. சோசியலிசம். சொசைட்டி இஸ் காட். சமுதாயம் தான் கடவுள் என்கிற ஒரு கோட்பாட்டை இவர்கள் பேசுகிறார்கள், நாம் வாழ்கிற சமுதாயம். ஸ்டேட்டிசம் என்கிற ஒரு கோட்பாடு, கவர்மெண்ட், அரசாங்கம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும், அரசாங்கம் தான் வழிகாட்ட முடியும், அரசாங்கத்திற்கு கட்டுப்படு, அரசுக்கு கட்டுப்படு. இதெல்லாம் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல இருக்கிறவங்க இதை ப்ரமோட் பண்ணுவார்கள். இது அரசாங்கத்திற்கு தெரியும், தலைவர்கள் சொல்லுவார்கள், மக்களுக்கு என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு தெரியும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். ப்ளூராலிசம் என்கிற ஒரு கோட்பாடு. நாத்திகனா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உனக்கு அது சரி எனக்கு அது சரி, எப்படியோ எல்லாம் சரி, எல்லா ஆறுகளும் ஒரே கடலில் கரைக்கிறது. டைவர்சிட்டி, அதுதான் கடவுள் என்கிற போல பேசுகிறார்கள். கடைசியாக ஹீடோனிசம். நம்ம ஹீடோனிசம் என்று சொல்லும்போது சந்தோஷப்படுவது. நீ எதை செய்து சந்தோஷம் வருகிறதோ அதுதான் முக்கியம். நீ கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி உனக்கு சந்தோஷம் வருகிறதா? இல்லை. நீ குடிக்கிறதுனாலோ மற்ற காரியங்கள் செய்கிறதுனாலோ தான் எல்லாம் சரியாய் நடைபெறுகிறது. குடித்து பூரித்து இளைப்பாறுகிறது, இதுதான் கடவுள் என்று சொல்லி இவர்கள் செய்கிறார்கள். இந்த 14 காரியங்களை பார்க்கும் போதும் நாத்திகர்கள் ஒரு தவறான ஒரு டெய்டியை இவர்கள் அறிந்தோ அறியாமலோ ப்ரமோட் செய்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களை மெய் தேவனை விட்டு வழிதிருப்பி அதை அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு இவற்றையெல்லாம் செய்து பார்க்கிறார்கள். மூன்றாவது காரியம், நாத்திகர்களுக்கும் கடவுள் நம்பிக்கையற்றவர்களுக்கும் இருக்கிற வேறுபாடு. நாத்திகர்கள் என்று சொல்லும் போது கடவுள் இல்லை என்று சொல்லுவார்கள். கடவுள் நம்பிக்கையை குறித்து அறியாதிருக்கிறவர்கள் தெரியாது என்று சொல்லுவார்கள். கடவுள் இருக்கிறாரா எனக்கு தெரியாது, அப்படி இருந்தாலும் எனக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. ஏ மற்றும் குனாசிஸ், அறிவு இல்லாத ஒரு நிலைமை குறிக்கிறது. அதிலே 3 பிரிவுகள் இருக்கிறது. தேவன் இருக்கிறாரா என்று தெரியாது, மனுஷன் தேவன் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது, எனக்கு தேவன் இருக்கிறாரா இல்லை, எனக்கு அதை குறித்து கவலையே இல்லை, இப்படி அக்னாஸ்டிக்ஸ் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது அறியாமை காட்டுகிறது, அறியப்படாத தேவன் என்று சொல்லி நாம் சொல்லலாம். 4வது, கிறிஸ்தவத்திற்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் கடவுள் மறுப்புக்கும் இருக்கிற வித்தியாசம். 3 கூட்டத்தான் இருக்கிறார்கள். ஒன்று கிறிஸ்து மார்க்கம், இன்னொன்று கடவுள் நம்பிக்கை மார்க்கம் ஏதாவது ஒரு வகை, இன்னொன்று கடவுள் மறுப்பு மார்க்கம். இந்த மார்க்கங்களை பார்க்கும்போது கடவுள் நம்பிக்கை உள்ளவன் சொல்லுகிறான், ஒரு கடவுள் இருக்கிறார், அது ஒருவராக இருக்கக்கூடும், 2 பேராக இருக்கக்கூடும், பலராக இருக்கக்கூடும். கடவுள் மறுப்பு கோட்பாடு உள்ளவன் சொல்லுகிறான், கடவுளே கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் சொல்லுகிறான், நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகரும் ஆண்டவருமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறான். இனி ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நடைமுறை நாத்திகம் மற்றும் தத்துவார்த்த நாத்திகத்திற்கு இருக்கிற ஒரு வேறுபாடு, அதாவது பிராக்டிக்கல் எத்தீசத்துக்கும் தியரிட்டிக்கல் எத்தீசத்திற்கு இருக்கிற வேறுபாடு.
அநேகர் கடவுளை நம்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள். நான் கடவுளை விசுவாசிக்கிறேன், நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். சிலர் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது கடவுள் இல்லை என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை நிரூபிக்கும். அவன் வாழ்ந்து காட்டுகிற விதத்தை பார்க்கும்போது இவனை பார்த்தால் கடவுள் இருக்கிறது என்று யாரும் சொல்ல துணிய மாட்டார்கள். அதான் இயேசு சொன்னார், ஒரு மரத்தை அதனுடைய கனிகளாலே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்து உண்மையாக பின்பற்றினால் அவன் கனி கொடுக்க வேண்டும். மற்ற தத்துவார்த்த நாத்திகத்தை பேசுகிறவன் சில தியரியை சொல்லுவான், இதன்படி கடவுள் இல்லை, இதன்படி கடவுள் இல்லை, அவன் வார்த்தைகளாலே சொல்லுவான். ஆனால் நடைமுறை நாத்திகத்தை பின்பற்றுகிறவன் வார்த்தைகளால் சொல்ல மாட்டான், தன்னுடைய செயலாலே இன்றைக்கு நிரூபிப்பான். இதைதான் பலர் இன்றைக்கு குறை சொல்லுகிறார்கள். அநேகர் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் அவருடைய நடவடிக்கைகளின் மூலமாய், அவருடைய நம்பிக்கைகளின் மூலமாய், அவருடைய வாழ்க்கை தரத்தின் மூலமாய் பார்க்கும்போது அவன் மூலமாய் யாரும் விசுவாசத்திற்கு வர வாய்ப்பில்லை. கடைசியாக நாத்திகர்களுக்கு பைபிள் கொடுக்கிற பதில் என்ன, இல்லாவிட்டால் கிறிஸ்தவர்கள் கொடுக்கிற ஒரு பதில் என்ன? நான் முன்னே சொன்னது போல நாத்திகம் பைபிளை பார்க்கும் போதே கிமு 1000 இந்த கொள்கை இருந்து வருகிறது, இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. இந்த கொள்கை இன்றைக்கு பயங்கரமாக பறந்து விரிந்து வருகிறது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸின் படி 10% பேர் இன்றைக்கு நாத்திகத்தை நாங்கள் கடவுளை இல்லை என்று சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் இன்றைக்கு நாத்திகம் இருக்க வேண்டும்? பலருக்கு ஒரு கேள்வி வரும், இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவர் உண்மை என்று சொன்னால் ஏன் நான் தான் கடவுள் என்று எல்லாருக்கும் என்பதாக தோன்றினால் எல்லாரும் வணங்கி விடுவார்களே, யாரும் கடவுள் இல்லை என்று பேசிவிட மாட்டார்களே, நமக்கும் எந்த கஷ்டமும் இல்லை என்று சொல்லி சிலர் கேட்கிறார்கள். ஆனால் பைபிளை நாம் பார்க்கும்போது அவர் இருக்கிறார் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அதை மக்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பைபிளினுடைய ஆண்டவர் என்றைக்குமே அவர் செய்தது கிடையாது. ஜனங்கள் என்னை கடவுள் என்று சொல்லணும், அதற்காக நான் ஏதாவது செய்யட்டும் என்று சொல்லி எந்த காரியத்திலும் பைபிளிலே ஆண்டவர் செய்தது கிடையாது. 2 பேதுரு 3:9 படி விசுவாசித்து, அவர் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். யோவான் 3:16 பார்க்கும்போது தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ காண்கிறவன் எவனோ என்றல்ல. இன்றைக்கு நாம் இயேசுவை பார்க்க முடியாது, அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலங்களில் பார்க்கும்போது பல வேளைகளில் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆதியாகமம் 6 முதல் 9 அதிகாரங்கள், யாத்ரா 14ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், எலியாவுடைய சம்பவங்கள், இதன் மூலமாய் பார்க்கும்போது பல சூழ்நிலைகளிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ ஆதி கிறிஸ்தவர்களுக்கோ there is a God என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் நடந்தது என்ன? அப்படி வெளிப்படுத்தும் போது கர்த்தரே தேவன் என்று பணிந்து கொள்வார்கள், ஆனால் தங்களுடைய துன்மார்க்கமான வழிகளை விட்டு திரும்ப மாட்டார்கள். ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், அவரை கண்டுபிடித்து எப்படியாவது எல்லாரும் அவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்றல்ல, எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை எபேசியர் 2:8-9 சொல்வது போல விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஏதோ கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்று அவர் விரும்புவதில் எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விருப்பமுடையவராய் இருக்கிறார். தேவன் இருக்கிறார் என்பதை பைபிள் மூலமா நம்ம எப்படி சொல்ல முடியும் என்று பார்க்கும்போது நாம் நிரூபிக்க முடியாது. தேவன் இருக்கிறார், நான் அந்த ரூமுக்குள்ளவா நான் அவனுக்கு காட்டித்தாரேன் என்று சொல்ல முடியாது. இயேசு அதையும் சொன்னார், மனுஷகுமாரன் கிறிஸ்து இங்கு இருக்கிறார் என்று சொன்னா போகாது, அனைவரும் அதை முயற்சி பண்ணுவார்கள் என்று சொன்னார். ஆனால் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி, எபிரேயர் 11:6 சொல்லும் போது விசுவாசத்தின் மூலமாய் தான் நாம் தேவன் இருக்கிறார் என்பதை நம்ப முடியும். விசுவாசியாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது அது கூடாத காரியம். ஏனென்றால் முதலாவது அவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும். யோவான் 20:29 ஆண்டவர் சொன்னார் தோமாவிடம், நீ கண்டு என்னை விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி. தேவன் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அது லாஜிக்கு அப்பாற்பட்டதாய் இராது, தத்துவத்திற்கு ஒத்து வராததாய் தேவன் இருக்கிறார் என்பதை விசுவாசிப்பது காணப்படாது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நாம் நிரூபிக்க முடியாவிட்டாலும் அநேக ஆர்கியூமெண்ட் நம்ம சொல்ல முடியும். எப்படி தேவன் இல்லை என்று அவர்கள் நிரூபிக்க முடியாதோ, தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நிரூபிக்க முடியாது. ஆகிலும் அநேக ஆர்கியூமெண்ட்டை நாம் சொல்ல முடியும். பைபிளிலிருந்தே சில ஆர்கியூமெண்ட்டை சொல்ல முடியும். படைப்பு, இந்த அண்ட சராசரனுடைய படைப்பு, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் படைத்திருக்கிற படைப்பு, ஒரு வருடத்தில் முழு சூரியனையும் இந்த பூமி சுற்றி வர வேண்டும். ஒரு நாளிலே
தன்னைத்தானே இந்த பூமியை ஒரு முறை சுற்றி வர வேண்டும். இது பல ஆயிரம் ஆண்டுகளாய் சரியாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா எவாபரேஷன் என்னெல்லாம் நேச்சுரல் ப்ராசஸஸ் நடைபெற வேண்டிய எல்லாம் தடையின்றி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனபடினாலே இந்த யூனிவர்ஸுக்கு பின்னால், இந்த அண்ட சராசரங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய டிவைன் இன்ஜினியர் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 19:1-4 சொல்கிறது. அன்றைய படைப்புகள் மூலமாய், படைத்தவற்றின் மூலமாய் அவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இயற்கையின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். ரோமர் 1:18-22 வரை ஒரு கடற்கரையோரம் நின்று பார்க்கும்போது இயற்கையினுடைய மாட்சிமைகளை பார்க்கும்போது இவைகளை நேர்த்தியாய் படைத்தவர் உண்டு என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மற்றும் பிரசங்கி 3:11 சொல்லும்போது தேவன் தன்னை குறித்ததான இதை அவர்கள் இருதயத்திலே வைத்திருக்கிறார். தமிழிலே சற்று தவறாய் மொழிபெயர்த்திருக்கிறார்கள், உலகத்தை என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். தேவன் அதினதின் காலத்தை நேர்த்தியாய் செய்திருக்கிறார். தேவன் முடிவையும் உலகத்தின் முடிவையும் சகலவற்றையும் குறித்து தன்னை குறித்து அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பைபிள் சொல்கிறது. ஆனபடினாலே அண்ட சராசரங்களை படைப்பின் மூலமாய் பார்க்கலாம் மற்றும் இயற்கையின் மூலமாய் பார்க்கலாம். நம்முடைய இருதயமே மனசாட்சி சொல்லுகிறது தேவன் ஒருவர் இருக்கிறார். எல்லாவற்றின் மூலமாய், பைபிளின் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இவற்றை நிரூபிக்க முடியாது, ஆனால் இவற்றை விசுவாசிப்பதற்கு அதிக ஆதாரங்கள் உண்டு. எப்படி தேவன் இருக்கிறார் என்பதை சிலர் ஏற்றுக்கொள்ள கடினப்படுகிறார்களோ அதை போலவே தேவன் இல்லை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் மிக கடினமான காரியமாகும். ஒரு மனிதன் தேவன் இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் அண்ட சராசரமே சுற்றி திரிந்து எல்லாரை காட்டிலும் அறிவு கூடினவராயிருந்து சகல சாஸ்திரங்களை கற்று அவன் எல்லா அறிவுக்கு மேலான அறிவை பெற்று அண்ட சராசரங்களையும் கடைந்தெடுத்து தன்னுடைய இருதயத்திலே வைத்துவிட்டு ஒருவன் எல்லாம் எனக்கு தெரியும், அண்ட சராசரங்களுடைய அச்சு அடையாளங்கள் எல்லாம் எனக்கு தெரியும், ஆனா கடவுள் இல்லை அப்படி என்று ஒருவனாலும் இதுவரை சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கும் சிலர் தமிழ்ல சொல்லுவாங்க, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு என்று சொல்லி. ஆனபடினாலே ஒருவன் கைமண் அளவு கூட அறியாமல் இருக்க அவன் எப்படி தேவன் இல்லை என்று சொல்ல முடியும்? அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. எல்லாவற்றையும் அண்ட சராசரமுடைய சகலவற்றையும் நான் போய் பார்த்துட்டு வந்தேன், கற்றுக்கொண்டிருக்கிறேன் சொல்லிவிட்டு சொன்னால் ஒருவேளை யோசிக்கலாம். ஆனால் ஒரு மனிதனாலும் அது கூடாமல் போகும். ஒருவேளை சூரியனுக்குள்ளேயோ கடவுள் இல்லை, அங்க இல்லை, ஜூபிட்டருக்குள்ள இல்லை என்று சொல்லி அவனாலும் சொல்ல முடியாது. சூரியன்ல போனா அங்க இல்லை, ஏனென்றால் இவனுக்கு சூரியனுக்கு போக முடியாது, ஜூபிட்டருக்கு போக முடியாது. இவன் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இருந்து கொண்டு, எப்படி ஒரு தவளையானது ஒரு கிணற்றுக்குள்ள இருந்து கொண்டு இதுதான் கடல் என்று சொல்லுகிறதோ அதே போலதான் நாத்திகர்களும் ஒரு குறுகிய வட்டத்தில் இருந்து கொண்டு ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள், ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் லாஜிக்காக நாம் சொல்லும் போதும் நாத்திகத்தை அழித்து விடலாம், அது தவறு என்று நிரூபித்து விடலாம். எப்படி என்று சொல்லும் போது ஒரு மனிதனிடம் நாம் பேசுகிறோம், அவன் ஒரு நாத்திகனாக இருக்கட்டும், நான் கிறிஸ்துவை நம்புகிறவனாக இருக்கட்டும், அவன் கடவுளை நம்பவில்லை, நான் நம்புகிறேன், இரண்டு பேரும் மரணம் அடைகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். ஒருவேளை அவனுடைய கோட்பாடு சரியாக இருந்தால் எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை, அதனால் அவனுக்கு எந்த லாபமும் இல்லை. கடவுள் இல்லாமல் இருந்தால், அவன் சொன்னபடி கடவுள் இல்லாமல் இருந்தால் அவனுக்கு எந்த லாபமும் இல்லை, எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஆனால் நான் சொல்வது போல கடவுள் இருந்தால் அவன் மரணம் அடையும் போது அவன் சிக்கலிலே மாட்டிக்கொள்வான். ஏனென்றால் அவன் தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து பேசியிருக்கிறான். இப்படி பல காரியங்களில் பார்க்கும்போது நாம் தேவன் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இவற்றை விசுவாசத்தின் மூலமாய் தான் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த இயக்கம் வெகு வேகமாய் பரவி வருகிறது, அநேகரை தன்னிடமாய் எடுத்துக் கொள்ளுகிறது. என்னுடைய வார்த்தைகளை முடிக்க விரும்புகிறேன். ஒரு 4 கேள்விகளோடு முடிக்க விரும்புகிறேன். 4 கேள்விகளிலே கிறிஸ்து மார்க்கத்தை தவிர வேறு எந்த மார்க்கத்தாலும் இந்த கேள்விகளுக்கு விடையளிக்க முடியாது. முதலாவது, நான் யார் என்கிற கேள்வி என்று ஒரு நாத்திகரிடம் கேட்டால் அவன் சொல்லுவான், நான் யார், நான் குரங்கிலிருந்து வந்தவன் என்று சொல்ல முடியும். ஒரு சில பயாலஜிக்கல் ப்ராசஸஸ், கெமிக்கல் ப்ராசஸ் மூலமாக தான் நான் வந்தேன், வேறு ஒன்றுமில்லை என்று சொல்ல முடியும். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு தைரியமாய் சொல்ல முடியும், நான் தேவனுடைய பிள்ளை, நான் இயேசு கிறிஸ்து என்னுடைய மணவாளன், நான் அவரால் மீட்கப்பட்டவன், நான் சீக்கிரத்திலே மறுரூபமடைந்து தேவ சாயலை பெற்றுக்கொள்ள போகிறேன். இப்படி நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்ல முடியும். என்னை விசுவாசிக்கிறவன் மரணத்தை காண மாட்டான் என்று இயேசு சொன்னார்.
சரீர மரணத்தை அல்ல, ஆவிக்குரிய மரணத்தை. ஆனால் நாத்திகருக்கு இந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை. அவன் சாகிற நேரத்தில் அவனுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அவன் என்ன நல்லது செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் சரி, இவ்வளவுதான் சொல்ல முடியும். இரண்டாவது கேள்வி, நான் எங்கிருந்து வந்தேன் என்று சொல்லி பார்க்கும்போது அவன் எவல்யூஷன் தியரிக்கு போய் குரங்கிலிருந்து வந்தான் என்று கொண்டு வர முயற்சிப்பான். ஆனால் எவல்யூஷன் தியரியாக தான் இருக்கிறது, அதை நிரூபிக்க முடியவில்லை, பல ஓட்டைகள் இருக்கிறது. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் சொல்ல முடியும், தேவன் என்னை முன்குறித்திருந்தார், உலகம் உண்டாக்கப்படும் முன்பே என்னை திட்டமுள்ளவராக இருந்தார், காலம் வந்த போது நான் இந்த பூமியிலே பிறந்து அவருக்கு சாட்சியாக இருக்க வைத்திருக்கிறார் என்று சொல்ல முடியும். நான் ஏன் இங்கு இருக்கிறேன் என்கிற ஒரு மூன்றாவது கேள்வி, நான் ஏன் இந்த பூமியில் இருக்கிறேன்? நாத்திகனுக்கு ஒரு இது இல்லை, தப்பு செய்தாலும் சரி, சரி செய்தாலும் சரி, யாரும் நம்மை தண்டிக்க போவதில்லை, கேள்வி கேட்க போவதில்லை. ஆனால் அப்படின்னா ஒரு மீனிங் இல்லாத, நல்லா சாப்பிட்டு புசித்து என்னெல்லாம் செய்யணுமோ செய்துவிட்டு வயதாகி செத்து போக வேண்டியது ஒரு மிருகத்தை போன்ற ஒரு எண்ணம் தான். அவ்வளவுதான், மிருகத்திற்கு அவ்வளவுதான் வைக்கிறார்கள். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் சொல்ல முடியும், நான் இந்த பூமியிலே லைட்டா இருப்பதற்கு, அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு. யோவான் சொல்லுவார், எங்கள் ஐக்கியம் பிதாவோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது சொன்னது போல சொல்ல முடியும். இந்த 3 கேள்வி வராவிட்டாலும் கடைசியா ஒரு கேள்வி வரும், நான் மரித்த பிறகு எங்க போக போகிறேன். இது எல்லாருக்கும் வரும். சாகும்போது அவர்கள் பயப்படுவார்கள். பலர் நாத்திகராய் வாழ ஆசைப்படுவார்கள், நாத்திகளை சாக விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் நாத்திகர்களாய் செத்தால் அவர்களுக்கு பாஸ்டர் போகக்கூடாது, கிறிஸ்தவர்களுக்கு செய்கிற அடக்க ஆராதனை நடத்தக்கூடாது. இவன் இதோடு இந்த பூமியிலிருந்து செத்து போனான், இவன் சரீரம் காற்றாகி போனது, கொஞ்சம் மண்ணை தோண்டி புதையுங்கள் என்றுதான் உனக்கு செய்யப்படும் என்று சொன்னால் ஒரு நாத்திகன் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டான். கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு அழகாய் அடக்க ஆராதனை செய்கிறார்கள், அவர்களுக்கு எவ்வளவு ஒரு ஆடலாட்டு வசனங்களை சொல்லி, இவனை நாங்கள் புதைக்கவில்லை, இவனை நாங்கள் விதைக்கிறோம், இவன் ஒரு நாள் கர்த்தர் வரும்போது எழுந்திருப்பான். அது ஒரு நல்லதாய் செய்தால் அது ஒரு சந்தோஷமான ஈவெண்டாக இருக்கும். ஆனால் நாத்திகனுக்கு உனக்கு இது ஒண்ணுமே செய்ய மாட்டோம், இவன் இந்த பூமிக்கு ஒரு பிரயோஜனம், ஒருத்தனுக்கும் பிரயோஜனம் இல்லாம வாழ்ந்து எல்லாருடைய மனதை குழப்பி இன்னைக்கு செத்து கலந்து, இனி இவனை கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, இதுதான் உனக்கு செத்த பிறகு சொல்லுவோம் என்று சொன்னால் அதை ஒரு நாத்திகனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாத்திகனுக்கு செத்த பிறகு ஒரு இதுவும் இல்லை. ஆனால் மரிக்கும் போது பயப்படுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவனுக்கு மரண வேலை ஒரு ஆசீர்வாதமான வேலை. பவுல் சொல்லுவார், இத்தேகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரோடு இருக்க எனக்கு அதிக ஆவல் உண்டு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நாம் மரணம் அடையும் போது நம் வாழ்க்கை முடிந்து விடவில்லை, அடுத்த ஒரு டைமென்ஷனிலே நம்முடைய புதிய வாழ்வு ஆரம்பிக்கிறது. இயேசு வரும்போது புதிய சரீரங்களை பெற்றுக்கொள்வோம். இது எந்த மார்க்கத்திலும் இந்த 4 கேள்விக்கு இப்பேற்பட்ட விடைகளை கொடுக்க முடியாது. கிறிஸ்து மார்க்கம் மாத்திரமே, நான் சொன்ன அந்த எல்லா இசம்ஸை காட்டிலும் எல்லாமே மனிதர்களால் ஏமாற்று விதத்திலே சாத்தான் மூலமாய் கொண்டு வரப்பட்டது. கிறிஸ்து மார்க்கம் மாத்திரமே நம்மை நித்தியத்திற்கு சேர்க்க முடியும். இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.